யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் உடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மை உள்ள சாட்சியும் மருத்துவருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதா. நல்ல பிதாவே, இந்த வார்த்தை வருகிறேன். செல்வன் மறுவுக்குள் வைத்து காத்துக்கொள்ளும். சொல்லப்படும் வார்த்தைகள் கேட்க வாழ்க்கை வாழ உதவி செய்யும். வார்த்தை கொண்டு உங்களுடைய ஜனத்தை ஆட்சி இயேசுவின் மூலம் பிதாவே. வெளிப்படுத்தினால் 2:6 நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். போன வாரம் ஒரு 5 காரியம் பார்த்தேன்னா, சில காரியங்கள் அவள் உலகத்தோடு ஒத்து வாழ்கிற காரியம், விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டத சாப்பிடுகிற காரியம், கிரேக்க ரோம உலகத்துக்கு ஒத்து வாழ்வுதல், கட்டுப்பாடற்ற வாழ்க்கை முறை, இதெல்லாம் ஒழுக்க விதியை பின்பற்ற வேண்டாம் என இப்படிப்பட்ட பல காரியங்கள் போதனைகள் அக்காலத்திலே முளைத்து விட்டது. நீங்க இந்த கடைசி காலத்தில் இல்லை, எப்போ சுவிசேஷம் வரவே சபை கட்டப்பட ஆரம்பித்ததோ அப்போஸ்தலருடைய காலங்களில எத்தனை அற்புதம் நடக்கட்டும், எத்தனை அதிசயம் நடக்கட்டும், விசுவாசிகளை கெடுக்க, சபையை கெடுக்க, ஊழியக்கால கையில எடுத்து கள்ள உபதேசத்தை கொடுத்து என்ன செய்யறான், சபைய தீட்டுப்படுது. வந்தாங்கிறதில்ல, அப்பமே ஆரம்பிச்சாச்சு. இந்த நிக்கோலாய் போதனைகள் மதஸ்தர் எப்படி வந்தாங்கன்றத போன வாரம் சொன்னாங்க, இருக்க நினைக்கிறேன். சரி, அதை நான் திரும்ப எடுக்கல. தேவன் வெறுக்கிறதை எபேசு சபை வெறுத்தது, அதான் சொருக்கம். நாமும் கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை நாமும் வெறுக்க பழகும். ஆண்டவர் என்ன வெறுக்கிறாரு? நீதிமொழிகள் என்ன இருக்கு? நீதிமொழிகள் என்ன சொல்லிருக்கு? கர்த்தர் அருவருக்கிற 7 காரியங்கள் சொல்லியிருக்கா? சரி, நீதிமொழிகள் 11:1 வாசிங்க. கள்ளத்திராட்சை கர்த்தருக்கு அருவருப்பானது. அர்த்தம் என்னன்னா, கள்ளத்தனம் கர்த்தருக்கு அருவருப்பான். கள்ளத்தனம் இருக்கக்கூடாது. விசுவாசி வாழ்க்கையில, ஊழியக்காரன் வாழ்க்கையில கள்ளத்தனம் வந்துட்டாங்களாலே தேவன் அதை அருவருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளணும். நீதிமொழிகள் 6:16 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பான்.
என்னத்தை வெறுக்கிறார்? அவை ஒன்று மேட்டிமையான கண். மேட்டிமையான கண். சிலரை பார்த்தோன்னே தெரியும் பெருமக்காரன் அகந்த உள்ளவன். இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க? ஹெட்வைட் உள்ள ஆள். அவன் பார்வையும் அப்படிதான் இருக்கும், அவன் பழகிறதும் அப்படிதான் இருக்கும். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கன்னு சொல்றாங்க. ஒரு மேல பேசுறேன்னு தயவு செய்து வருத்தப்படாதீங்க. ஆனா மேட்டிமைய பார்த்தீங்கன்னா இந்த மேட்டிமை யார்கிட்ட இருந்தது? லூக்கால இருக்கா? யாரு மேட்டிமையா பார்த்து பேசினா? அவன் பார்வை ஒரு மாதிரி இருக்கான். 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 மனுஷர் ஜபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். பக்கம் 110. ஒருவன் பரிசேயன், ஆயக்காரன். பரிசேயன் நின்று தேவனே இருக்க அற்புத வார்த்தை பாருங்க. இறைவா, கடவுளை மனதுருக பேசுவாங்க தெரியுமா? மைக்க பிடிச்சோன்னு எங்க இருந்துதான் அந்த குரல் வருதோ தெரியல. கர்த்தர் உண்மை ஏன் கர்த்தர் மேல அன்பா இருக்க சொன்னாலும் கேட்ட போது தேவனே அந்த வார்த்தை அப்படி இழுத்தோன்ன இந்த ஆட்களுக்கு அப்படியே ஒரு இழுப்பு வரும். மனுஷன் ஈர்க்கப்படுகிறான். அது தெரியும் உங்களுக்கு. இசை ஈர்த்து விடும், லகுவாக ஈர்க்கும். இயற்கையின் அழகு அவனை ஈர்த்து விடும். ஒருவனுடைய பேச்சு ஈர்க்கும். ஞான சம்பந்தம் ஒருத்தருடைய பேச்சு கேட்டிருக்கிறா? யூடியூப்ல இருக்கு. ஒரு ப்ரொஃபஸர், வேர்ல்டு ஃபேமஸ். அவர் போத கண்ட்ரி கிடையாது. அவர் கல்யாண வீட்டுக்கு போயிருக்க, ஒரு பெரிய பணக்கார கல்யாண வீடு நண்பர். ஞான சம்பந்த பேசுவார். ஒரு ஸ்பீச்சுக்கு இத்தனை ஆயிரங்கள் அவர் வாங்குவார். சாதாரணமா இல்லை. அவர் வந்து சொன்னாரு, 10 நிமிஷத்துல ஸ்பீச்சை முடிப்பாங்க. பேச ஆரம்பிச்சு முடிஞ்ச வர டைம் பார்த்தா 1 hour. 1 hour போனதே தெரியல. கருத்துக்களும் நகைச்சுவைகளும் நிறைந்த மிக அருமையான தமிழ் வளம் கொண்ட சொற்கள் கொண்ட அவருடைய பேச்சு அதை அப்படியே ஈர்த்துட்டு, இந்த காங்கிரிகேஷன் கல்யாண வீட்டில் எப்படி இருப்பாங்க? ஏதாவது பாருங்க, நம்மளை போய் பிரசங்கம் பண்ண சொல்றாங்க, மைக்கோ கொடுத்துருவாங்க. அத்தனை 3000 உங்களுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. யாரும் நம்ம பேசுறத கேட்க மாட்டாங்க. பிரசங்கியாருக்கு அப்பதான் எழுப்புதல் வந்துடும். ராணியாவது வெளிப்படுத்த பேசிக்கிட்டு இருப்பார். ஒரு கேட்க மாட்டான். பெரிய கஷ்டம். இந்த ரிசப்ஷன்ல பேச விடுறாங்க பாத்தீங்களா? அது பெரிய கஷ்டம். கொடுமையிலும் கொடுமாதான். ரொம்ப பேசிட்டோம். ஏற்கனவே நேரமா இருக்க ஆமாம எந்திரிச்சு நேரம் வந்து மொய் எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். இந்த ரிசப்ஷன்லாம் வேதத்தை அவாய்ட் பண்றது கூடிய சபைக்கு அப்படியே இருப்பாங்க. ரிசப்ஷன்ல போனா
கண்ட்ரோல் பண்ண முடியாது. அமைச்சராக நம்ம ஆள் அப்பதான் நம்ம எழுந்து ஆராதிப்போம். எந்த இடத்துல என்னையா செய்யலாம் ஞானம் வேணும். பவுல் சொல்றார், அந்த கிருபையை சகல ஞானத்தோடும் புத்தியோடு எங்களிடத்தில் பெருக பண்ணினார். விசுவாசிக்கு வேணும், ஊழியக்காரனுக்கு வேணும். எந்த இடத்துல எப்படி பேசணும், எந்த இடத்துல தெரியணும். அந்த பேச்சு நம்மளை ஈர்க்கும். அப்போ அந்த இவன் போய் சொல்றான், தேவனே இப்படி சொன்னோன்னா கத்தர் கேட்டுவாராக்கும். திருட்டு பயம் வந்திருக்கான், கள்ள பயம் வந்திருக்கான், அவருக்கு தெரியாதாக்கும். இங்க வசதிட்டு தேவனே அப்படின்னு அவன் சொல்லிட்டு என்ன சொல்றான் தாழ் வரிசை, நான் இந்த ஆயக்காரனை போல அல்ல. உன் காரியத்தை சொல்லிட்டு போய் ஆண்டவர்கிட்ட நான் இந்த பிரசாத்தை போகிறேன் அப்படின்னு நான் சொல்ற உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஜோக்க பார்த்துட்டு சொன்னாரா சொல்லலையா? எங்க சொன்னாரு? யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம். அதுல இவன் காரியம் என்ன, நான் வரைக்கும் எங்க உனக்கு என்ன? நான் கொலோக்கியல கொஞ்சம் கூட விடுறேன். உன் ஜோக்க பார்த்து சொல்றாங்க, அந்த மாதிரி சொல்லாம ஜென்டலா நம்ம ஆண்டவர் அழகான ஒரு பட்டியல அருமையாக பேசி அருமையான வார்த்தைகள் நாம் வர்ற வரைக்கு அவை இருந்தார் உனக்கு. அது அவன் உன் காரியத்தை பாரு. ஆண்டவர் வந்து என்ன சொல்லி இருப்பார் பேசினா, நிறுத்த நிறுத்த நிறுத்த. ஆயக்காரன் பத்தி எனக்கு தெரியும். உன் பெட்டிஷன் என்னவோ சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போ. நீங்க அவன் ஜபத்தை நல்லா குத்து பாருங்க பார்ப்போம். அவன் ஏதாவது ஒரு விண்ணப்பத்தை வச்சானா, வசனம் பார்த்து தியானிச்சா தெரியும். தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவோ இந்த ஆயக்காரனை போலவும் இராதனால் உண்மை சோத்தரி. ஆடாப்பாவி இவ்வளவு சொன்னோடனே இது பூரா உனக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். உபவாசி யார் வேண்டாம் சொல்றா, உபவாசம் பண்ண 50 நாள் உபவாசம் போடு, 100 நாள் உபவாசம் போடு, வருஷம் பூரா உபவாசம் போடியா. உபவாசத்தை கத்த கேட்கிறாரான்னு பார்த்து 24 மணி நேரம் ஜபம், முழு இரவு ஜபம் பண்ணுங்க. வேண்டாங்கள் ஜபத்தை கத்த கேட்கிறார். ஒரு வெற்றி உள்ள ஜப வாழ்க்கையின் ரகசியம் என்ன தெரியுமா? எத்தனை மணி நேரம் நாம் ஜெபிக்கிறோம் என்பது அல்ல, எவ்வளவு தூரம் என் ஜபத்தை கத்த கேட்பார் என்பதுதான். அவர் செவி கொடுத்துட்டார்னா அவர் பதில் அதான் வெற்றி உள்ள ஜப வாழ்க்கையின் ரகசியம். ஜபம் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், ஜபித்துக்கிட்டே இருக்கணும்.
காலத்திலையும் ஜெபிக்கிறோம், காலத்துல ஜெபிக்கிறோம். வீடுகள்ல ஜெபம் வச்சிருக்கேன். புதன்கிழமை 11 to 12 வரை மிக்கல் ராஜ் வீட்டுல ஜெபம் வச்சிருக்கேன். அந்த குடும்பத்துக்கு வருகிற வியாழக்கிழமை 11 to 12 வரை காலேஜ் வீட்டுல ஜெபம் வச்சிருக்கேன். காலேஜ் சொல்லிவிட்டான், வருவேன், நானும் வெல்பரடும் வருவோம். உங்க வீட்டம்மாவை எல்லாத்தையும் ஜாரி பண்ணிட்டு 11 மணிக்கு ரெடியா இருக்கு ஜெபம். அப்பதான் சமைக்க போயிட்டு இருக்கும். அதான் சொல்லி கரெக்டா அந்த குடும்பத்துக்கு. அதே மாதிரி எங்க வீட்டுல ஜெபம் வைக்கிறோம்னாங்க சுரேஷ். எனக்கு நேரம் கிடையாது, அதனால வியாழக்கிழமை சாயங்காலம் 5:30 6:15 6:10 40 நிமிஷத்துக்கு மட்டும் உங்க குடும்பத்துக்கு பிரேயர். அதனால பிரேயர் வேண்டாமே சொல்ல மாட்டேன். எப்படி ஜெபம் பண்ணீரோம் என்பதுதான் முக்கியம். நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் எவ்வளவு தேவன் கேட்கிறாங்க தெரியும். எனக்கு ஜெபம் பண்ணி ஒரு வார்த்தை கூட நேற்று கேட்கலையே. நானே ஜெபித்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிச்சிருக்கோம். இவ்வளவு ஜெபித்தும் கடைசியில் ஒரு வார்த்தை கூட நேற்று கேட்கல. சரி தோற்றம், நாளைக்கு ஜெபிக்கணும் அப்படிங்கிறவங்க படுத்து வைக்கிறேன். அதே நம் இருதயத்துக்கு ஆவில தேடி கண்டதையும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவருக்கு இருக்கு. பிறகு ஜெபிக்க வைப்பார். சோதரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டதினாலும் வேதம் பரிசுத்த ஆவியானவர் அதுல உதவிச்சு. 2 நாளைக்கு அப்படிதான் ராத்திரி தூக்கம் கலைச்சிட்டு எப்படி இருக்கு காலத்து சொன்னாங்க 60 வயசுக்கு மேல ராத்திரி தூக்கம் வர்றதுக்குள்ள பண்ற கஷ்டம். மாதிரி ஜோம் பண்றேன் 1 மணி நேரம் முடியல. பார்த்தேன் ஆண்டவர் ஆவியானுடைய ஆளுகைக்கு என்ன முற்றிலும் பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆட்கொண்டு நம்முடைய ஜபங்களில் அவர் உதவி செய்யறான் இருக்கா. இங்க இருக்க ரோமல்ல இருக்கா, எடுத்து வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடி. அதான் 2 மணி நேரம் கலையத்துல ஏன்னா வேண்டிக் கொள்ள வேண்டாம எப்படி எப்படி சொல்லியிருக்கிறது, ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் ஜெபிக்கிறது. ஆவியானவர் தானே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக ஆவியானவர் அதுக்காக வந்திருக்காரு. அபிஷேகம் கூடாது. ஆவியானவர் அந்த சொத்தாங்க நல்ல முடியல, நம்ம தூக்கமும் வரல. பரிசுத்த ஆவியானவர் நீரே என் ஜெப வேலையை ஆட்கொள்ளும். அப்படியே மாறிடு. ஜெபித்த முறை எல்லாமே அப்படியே மாறி அதுக்கப்புறம் ஜெபத்தை பாத்தீங்க. அது வரைக்கும் தேவ பிரச்சனை வர்றதுக்கே கடுமையா இருந்தது. ஆனா அது ஆவியானவர் அந்த ஜபத்துல உதவி செய்ய ஆரம்பிச்சது. தேவ பிரசன்னம் சும்மா பின்னமா ஜட 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 ஜெபிக்கணும்ல. ஐயா 2ஆம் தேதி போறோம்ல, ஜபம் பண்ணிடா. 2ஆம் தேதி போறதுக்கு ஜபம் பண்ணோம்ல. 2ஆம் தேதி போறதுக்கு 1ஆம் தேதி எனக்கு இவருக்கு 30,000 ரூபாய் கொடுக்கணும். அது கரெக்டாக தர்றதுக்கு வாக்கு பண்ணியிருக்கார். அதுக்கு வர்றவங்களை கத்துற ஆசீர்வதிக்கணும். ஆராதனை இருக்கு, என்னெல்லாம் இருக்கு.
எல்லாத்துக்கும் எப்படி ஜெபிக்க? ஆவியானவர்களை போன பிறகு, ஆவியார் உதவி ஆரம்பிச்ச பிறகு தேவ பிரசனம் மட்டும் இல்ல, விண்ணப்பம் டக்கு 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 சாங்ஷன் போக போக தெரிஞ்சு கர்த்தர் கேட்காரு கேட்காரு கேட்காரு, எல்லாம் சாங்ஷன். 30,000 ரூபாயும் சாங்ஷன். இதுவரைக்கும் 10 பைசா கிடையாது. ஆனா 1ஆம் தேதி 30,000. ஹல்லேலூயா. கேட்டுட்டார்கள். கேட்ட பிறகு கொடுக்காம இருக்கவே தேவ சமூகத்துல ஜெபிக்க சொல்லி, தெய்வத்திடத்துல, சர்வவல்லமை உள்ள தெய்வத்துக்கு தகப்பன் கேட்க, அதுக்கு உதவி செய்வார். இப்படி கேளு, புலம்பிக்கிட்டே இருக்க, எதுக்கு போட்டு புலம்பிக்கிட்டே இருக்க, என்கிட்ட உதவியை கேளு, எப்படி ஜெபிக்கணும் கேளு, நான் சொல்லி தரேன். சீசன்கள் கேட்டாங்கல்ல, என்ன கேட்டாங்க? ஆண்டவர் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாக. உடனே அவர் ஜெபம் கற்றுக் கொடுத்தார். இவன் அங்க போய் என்ன ஜெபம் பண்ண? வாரத்து 2 தரம் உபாசிக்கிறான். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்த. இவன் ஜெபித்ததுல ஏதாவது ஒரு ஜப விண்ணப்பம் இருக்கா? சொல்லுங்க. மேட்டிமையான கண் தேவன் வெறுக்கிற கண். மேட்டிமையான கண் அடுத்தவனோட கம்பேர் பண்ண, தான் செய்தவர்களை பெரிதிப்படுத்தி பேசும். ஊழியத்தோட எப்படி இருக்கட்டும். என்ன கர்த்தர் இருக்காரா? அந்த கேள்வி அடுத்தது கேட்கும். கர்த்தர் இருக்கா? அதை சொல்லிய அந்த மேட்டிமையான கண்ணை தேவன் வெறுத்தபடினார். அங்க வந்தது என்னது? அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு. இவன் ஒரே ஒரு விண்ணப்பம், தேவனே பாவியாகிய என் மேல் ஐயா பைபிள் 500 தடவை வாசிங்க, நான் வேண்டான்னு சொல்லல. 50 நாள் ஓதம் கொடுங்க, நான் வேண்டான்னு சொல்லல. கூப்பிடுற ஒரு சின்ன ஜபத்துக்கு தேவன் உடனே பதில் கொடுக்கிறவர். கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும், கர்த்தாவே எனக்கு இறங்கு. என்னை நினைத்தவர்களும் ஜெபம் பண்ணாரு. யாரு? என்னை நினைத்து என்னை கேட்டாலும் ஜெபம் பண்ணாரு. யாரு? கேலி. என்னை ஆசீர்வதிக்கணும் ஜெபம் பண்ணாரு. யாரு? அது ஆண்டவர் கேட்கும் விதத்தில் தங்களை அவர்கள் மாற்றிக்கொண்டார். தேவனை மாற்றல், தங்களை மாற்றிக்கொண்டார். ஆயக்கார கண்ணை ஏறெடுக்கல, முன்னால யார் இருக்கான்னு பார்க்க, இவன் பின்னால இருக்கோட பார்த்துக்கிட்டு இருக்கான். எல்லாம் நீங்க அப்படி உட்கார்ந்து தியானிச்சா தெரியும். தேவ சமுதாயம் 2 பேரும் ஒரு பிரசங்கமே இருங்க. என்னைக்கு காத்து எனக்கு 25 பேசுறேன். தேவ சமுதிரத்தை 2 பேரும் பின்னாடி திரும்பிப்பாங்க. ஏன் வானத்தை பார்க்க வேண்டியது? திரும்பி பார்த்துட்டு இந்த ஆயக்காரன் தன் கண்களை ஏறெடுக்க சொன்னான். ஆபிரகாம் ஜெபித்தார். இருக்கான். எப்படி ஜெபித்தாரு? சோதோம் குமாராவுக்கு, ஆண்டவரே
சோதகுமாரன் நீர் அழிக்க லோத்தனம் கேட்கான் கேட்டாரு. அந்த பகுதியை எடுத்து பார்த்து பாருங்க. சாம்பலம் தூசியமான கரம்பல நீக்கிறது அதுதான். தெய்வத்தினுடைய சமூகத்துல சாம்பலும் தூசியமா உம்மிடத்தில் கேட்க துணிகிறேன். 50, 45, 40, 30, 20, 10 எப்படி வார அது ஜெபிக்கிற மோத இருக்கு. எந்த விதத்திலேயாவது மேட்டிமை என்பது இருந்ததா? ஆண்டவரை நீ கூப்பிட்டோன்னு நான் வந்துட்டேன், என் ஊரை விட்டு வந்தேன், சொந்தத்தை விட்டு வந்தேன், அறியாத இடத்துல வந்து இருக்கேன் அப்படின்னு சொன்னாரா? இல்ல. ஆண்டவருடைய சமூகத்துல எப்படி அப்ரோச் பண்றோமோ, எந்த இஷ்யூக்கு எப்படி போறோம், அந்த விஷயத்துல தேவன் பார்த்து இறக்கிறார். ஜபத்தை கேட்டுட்டான்னு நிச்சயம் வந்துட்டேன்னு பாருங்க, கவலையே கிடையாது. அவர் அப்படியே இறங்கி அவர் வழியில செய்வார். நம்ம வழியில செய்யணும், அவர் அழுத்தம் பண்ணக்கூடாது. சரி விடுங்க. அடுத்தது என்னது? பொய் நாவு. பொய் நாவு. ஒரு தடவை டைப்ரைட்டிங் எபிசோட்ல திருத்துறார். 1974 அந்த பிள்ளைட்டு அவர் சொல்றாரு, இந்த இதுல எத்தனை தப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது, இதுல எத்தனை கரெக்ட் இருக்குன்னு நான் சொல்ல முடியும். அவ்வளவு தப்பு. சில வாக்கள் வாய திறந்தா வர்றதுதான். ஒரு அடிக்கடி சொல்லுவாரு, லூசிபர் தோத்து போ, அவனே ஆச்சரியப்படுவான், நமக்கு மேல ஒருத்தர் இருக்கான. உள்ளது உள்ளதோ உண்மையை சொல்ல தைரியம். அது தெரியுமா உங்களுக்கு? அடிக்கடி என் பேச்சுக்கிட்ட சொல்ல, பாப்பா வாழ்க்கையில உண்மை பேசணும். உண்மை பேசுவதற்கு தைரியம். பொய் பேசுறது ரொம்ப நேரம் நிற்காது, அது அடுத்த நிமிஷம் காமிச்சு சாக்லேட்டா கதா அப்படின்னா நினைக்க, அடுத்த நிமிஷம் அந்த ராப்பரை எங்கேயாவது கையில கட்டு. சின்ன பிள்ளைதான், அப்பா அவளுக்கு சொல்ல கொடுக்கும், போய் சொல்ல. உண்மை சொல்ல தைரியம். போய் பேசவே கூட தெரியலன்னா தெரியல, நீங்க தான் சொன்னீங்களா? ஆமா நான் தான் சொன்னேன். என்ன நம்ம அதான் பேச பொய் நாக்கு. சரி, அடுத்தது என்னையா? குற்றமற்றோருடைய ரத்தம் சிந்துங்கள். இது எப்படின்னா பிறர் செய்யும் பாவங்களுக்கு உடன்படுதல். பிறர் செய்கிற பாவத்துக்கு உடன்படுதல், அது தேவன் வெறுக்கிற காரியம். அடுத்தது அபத்தம் பேசும், பொய் சாட்சி. அபத்தம் பேசு எல்லா மன்னிக்கணும், நான் டபாக்குன்னு தாண்டிட்டேன். துர் ஆலோசனை பிணைக்கும். துர் ஆலோசனை பிணைக்கு இருதயம் பார்க்கணும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, நம் இருவருக்கும் ஒரே பை இருக்கும். அடுத்தவங்க கெடுக்கிறதுக்குன்னு 2 பேர் உட்கார்ந்து பேசுவோம். அடுத்த ஊழியத்தை வாய்க்கிறதுக்கு என்ன உண்டு, 2 ஊழியக்காரன் உட்கார்ந்து பேசுவான். அடுத்த விசுவாசியை கெடுக்கிறதுக்கு
2 ஊழியக்காரன் 2 விசுவாசி உட்கார்ந்து பேசுவான். இதுக்கு பேருது துர் ஆலோசனையை பிணைக்கிற இது கனெக்ஷன். தீங்கு செய்வதற்கு அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். தீங்கு செய்வதற்கு நம்ம அது தீமையும் செய்ய மாட்டோம், அதே சமயம் பிற தீமை செய்ய இடம் கொடுக்கவும். சர்ப்பத்தை போல் வினாவுள்ளவர்களும் புறாவை போல் எதுக்கு வர, எதுக்கு பேசுற? ஏன்னா ஊழியத்தில் இருக்கிறனால நிறைய ஊழியர்கள் அப்படி மெதுவா வந்து பேசுவான். எதுக்கு நம்மகிட்ட பேச வரான்? அந்த கேள்வி உடனே எழுந்து. ஸோ கேள்விக்கு மறு கேள்வி தேவைப்பட்டவன் தான் வந்தலாம். கவனமா விசுவாசி பாஷை கேட்சியோ கூட கிடையாது. போன வாரம் டேமரிங் கூட கிடையாது. நான் என்ன வைக்க மாட்டேன்னு சொல்றேன். உருப்படியான ஆள் கிடைக்காம தான் வைக்கல, உருப்படியான ஆள் கிடைச்சா வைக்கல. அப்போ அடுத்தது அபத்தம் பேசும் பொய் சாட்சி. சரி, அடுத்தது சோதருக்குள்ளே உங்க அப்பா அவனுக்கு கூட 5 சென்ட் எடுத்து கொடுத்துட்டாரு போல போட்டுவான். இவன் சும்மா இருப்பான், இவன் போய் 10 வச்சிருப்பான். இந்த காம்பவுண்ட் அவனுக்கு எழுதி கொடுத்துட்டானா? ஒரு காம்பவுண்ட் மட்டும் இல்ல, ஒரு காம்பவுண்ட் வாங்கினால தான் அண்ணன் பிள்ளை 2 பேரை காரை ஏற்றி கொலை பண்ணி போயிட்டான். பண்ணிட்டான், அடிச்சு தூக்கிட்டான் என்றார். பிள்ளைகள் கழிச்சிட்டு அது வேற விஷயம். ஒரு காம்பவுண்ட் வா தெரியுமா? உலகம் அப்படி இருக்கு. இவன் என்ன விரோதத்தை உண்டாகிடுவான். நம்ம வந்து சாருக்குள்ளாங்க நம்ம ஊழியக்காரன் விசுவாசிக்குள்ள சட்டை மூட்டி விட்டுருவோம். தன்னை காப்பாற்றணும், தனக்கு சைடு வாங்கணும். உடனே 2 பேரை இழுத்து விட்டுவாங்க. இதெல்லாம் கர்த்தர் வெறுக்கிறார். கர்த்தர் வெறுக்கிறத நாம என்ன செய்யணும்? வெறுக்க வேண்டாம். தானியேல் ஆகாரத்தை என்ன செய்தார்? வெறுத்தார். ஏன்? அது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது தேவன் வெறுக்கிறார் என்பதை அவர் அறிந்திருந்ததனால் இவரும் அதை வெறுக்கிறார். அப்ப ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை வெறுக்கிற ஒரு வாழ்க்கை நம் எபேசு சபை நிக்கோலாய் மதத்தினுடைய காரியங்களை வெறுத்தது. ஆனால் பெர்கமு சபை அதை என்ன செய்து வரவேற்றது. போன வாரம் சொன்னல வெளிப்படுத்தின 2:15 அப்படியே நிக்கோலாய் மதத்துடைய போதகத்தை கை கொள்ளும் இடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். சொன்ன பார்த்தீங்களா? இந்த சபையை முடிஞ்ச பிறகு நீங்க பட்டணத்துக்கு எல்லா சபையும் எழுதி நம்ம சபையும் எழுதி மார்க் போடுங்க. அட்லீஸ்ட் பாஸ் மார்க்காவது நமக்கு வருது. ஒவ்வொன்றுக்கு இதுக்கு ரேங்க் ரிப்போர்ட் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி 7 சபைகளுக்கும் ரேங்க் ரிப்போர்ட். கர்த்தர் எனக்கு கிருபை தந்தா லவோதிக்கேயா சபையை முடிக்கும் போது அந்த ரேங்க் ரிப்போர்ட் உங்களுக்கு சக் விஸ்லர் அந்த ரேங்க் ரிப்போர்ட் கொடுத்துருக்க.
ஒவ்வொன்றுக்கு எது கிரேட் போட்டு போட்டு விட்டுருக்க. போட்டா கிடையாது நம்ம ஆடு எப்படி இருக்குங்கிறது நம்ம லட்சணம் தெரியும். என்ன நம்ம சபை எப்படி நடத்துறோம், ஆத்மாக்களுக்கு என்ன சொல்லணும். எனக்கு ஒரே பயம், ஆண்டவரே நான் நல்லா நடத்துற மாதிரி நான் நடத்திக்கிடுறேன், நீர் இங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஒண்ணு உள்ள இருந்தா நான் என்ன செய்வேன், என்னத்தான் கேள்வி கேட்பாரு. போன்றதான பொறுப்பு கொடுத்தாங்க. எனக்கு தெரியுமா ஊழியக்காரருக்கு ஆதியில இருந்து அன்பை விட்டு அன்பது தெரியுமா, என்ன நிலைமையில இருந்து அவன் விழுந்தான் என்று தெரியுமா, என்ன தெரியாது. எல்லாம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா பேர்பட்ட ஒரு சபா பெரிய சார் இவரு நினைச்சுக்கிட்டாரு எல்லா நேரம் நல்லா பாட்டு பாடுதான், ஆராதிக்கிறோம், அபிஷேகம், தீர்க்கதரிசனம், வல்லமை வரங்க, சந்தோஷம் சந்தோஷமா இருக்கிறோம் சொல்லு. அது இருந்தா எதுக்கு நான் வரேன் அப்படின்னாரு ஒருத்தர். இல்ல நடக்கும், சபை நல்லா இருக்குன்னு அவர் நினைச்சிட்டாரு. எவது சபை பிஷப் நினைச்சிட்டாரு. ஆனா அங்க இந்த ரெண்டை காமிச்சிட்டாரு. இதுதான் எனக்கு இருக்கக்கூடிய பெரிய பயம். மிஷன் ஒர்க்னா அது வேறங்க, அது ஊழியமே டிஃப்ரெண்ட், சபை ஊழியம் வேற. நான் கத்தற்கிரியை செய்த வைக்க ஜனங்களுக்குள்ள வர உபதேசத்துல கரெக்டா இருக்கியா இல்லையாங்கிறது என்ன ஆண்டவரை சொல்லணும், ஒவ்வொருத்தரையும் கேட்டுக்கிட்டே இருக்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வச்சு சபையை அளவிட முடியாது. அன்றாட வாழ்க்கையோடு இணைந்த எப்போதும் தெரிஞ்சுக்கணும். சரி கொடுங்க, வெறுக்கிறாய். சரி, 7வது வசனம். ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க. அது என்ன காதுள்ளவன் கேட்க? சபைக்கு சொல்றத காதுள்ளவன் கேட்க மனதிருக்கிறவன் கேட்கட்டும். கேட்க மனதில்லாதவன் விட்டுவிடு. ஆண்டவர் எந்த இடத்துக்கு சபையை கொண்டாந்து விட்டுட்டார்கள். நான் சொல்றத கேட்க உனக்கு மனசு இருந்தா கேள், உனக்கு மனசு இல்லைன்னா நீ விட்டு. மொத்தத்துல ஞாயிற்றுல வச்சு நான் பார்த்தேன். சிலரை விட்டுவார் தெரியுமா அவங்களுக்கு, சில ஊழியர்களையே விட்டுவார் தெரியுமா. இஷ்டத்துக்கு பிலையம் அனுப்பினால பின்னால பிலையம் வர்றாரு, நம்ம ஹீரோ பெரியாள் வர்றாரு, ஏசபெல் வாரா, எல்லாம் சபைக்குள்ள இருக்க காரியம் தான். அதுமே ஆண்டவர் போக்குக்கு வெட்டுவார். அதனால்தான் பயப்படுறது. கர்த்தர் சொல்றதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருந்தா போதும் இருக்கிறது காணாத. ஊழியத்தின் பாதையில என் ஜீவியத்தின் பாதையிலையும் ஒழுங்குபடுத்திக்கிட்டே போறது காணாது. ஒரு அளவுல வரும்போது நீ கேட்க இஷ்டம் இருந்தா கேளு ராஜரத்னம், கேட்க இஷ்டம் இல்லைன்னா நீ நான் உன்னை கம்பல் பண்ணறேன். நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு போராடிக்கிட்டே இருக்கேன். இஷ்டத்துக்கு செய்யணும், நான் விட்டுருவேன். பயங்கராங்க இரு சொல்லிட்டேன். சபைக்கு ஆவியான சபைக்கு சொல்லுறத, ஆனால்தான் ஜனங்களை நம்ம அதிகம் கம்பல் பண்றதா தெரியுமா. கர்த்தருடைய நாமத்தை சொல்லி பயமுறுத்துவதும் இல்லை. பசுமா கொடுக்காட்டா உன் கையை ஒடித்து விடுவார் ஒரு பொருள் கண்ணன் நோண்டி.
எங்கிருந்து வந்தாங்க? தேவனத்தில் அன்பு செலுத்ததாக ஜனங்களை கொண்டு வரணுமே தவிர தெய்வ நாமத்திற்கு பயந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை முறையை அவர்கள் கைக்கொள்ள கற்றுக் கொடுக்க வேண்டுமே தவிர, நீ லேட்டா வந்தா விழுந்து செத்து போகணும் ஒருத்தன் பேசினா வச்சு ரோஸ்ட் பண்ணிட்டான். ரோஸ்டிங் கமாத்தி காத்தி கமாத்தி அப்படியே பேசுறது. அதுக்கெல்லாம் ஆண்டவரை குறித்த அறிவுக்குள் ஒரு மனுஷனை கொண்டு வர சொல்றாங்க. தேவன் வெறுக்கிறது இது, அதான் ஆண்டவரை குறித்த ஒரு அறிவு, சத்தியத்தை குறித்த அறிவு. இதை கர்த்தர் வெறுக்கிறாரு, நம்ம செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, கள்ளத்தனம் கூட இருக்கக்கூடாது. பேதுருவை குறித்து படிச்சோம்லாம் மாய்மாலம், நம்ம மாய்மாலம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஏன் கற்றுக் கொடுக்கிறோம்? தேவன் வெறுக்கிறதை நாம் வெறுக்க பழகிட்டா போதும். தேவ சித்தம் செய்யறது ஒரு பக்கம் கஷ்டம், ஒரு பக்கம் இருக்கு. அது எப்படி ஒரு பக்கம் கஷ்டம், ஒரு பக்கம் இருக்கு. தேவ சித்தம் செய்ய சித்தம் செய்ய முடியாது, அப்படிதானே? அது எப்படி என்றால், தேவன் விரும்புவார், நாம் விரும்ப மாட்டோம் ஒரு காரியம். நாம் விரும்பாததை தேவன் விரும்புகிறார் என்று அறிந்தால் தேவ விருப்பத்தை நிறைவேற்ற நாம் நம்மளை ஒப்புக்கொள்கிறோம். சில நாம் விரும்புவோம், கர்த்தர் விரும்ப மாட்டார். நாம விரும்புவோம், ஆனா கர்த்தர் விரும்ப மாட்டார். அப்போ தேவன் விரும்பலன்னு தெரிஞ்ச உடனே நம்முடைய விருப்பத்தை விட்டு கொடுத்தோம். இதுதான் பேஸ், இதுதான் அடிப்படை. இதுல ஒரு விசுவாசியோ ஒரு ஊழியக்காரனோ தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு அவன் முன்னேறி போயிட்டே இருந்தாங்க. ஆவியானவர் சொல்றது காதல விழுந்துகிட்டே இருக்கு. ஆவியானவர் பேசுவார், ஆவியானவர் பேசுவார். ஆவியானவர் அந்நிய பாஷையில் இல்லை. ஆவியானவர் இப்பொழுது எனக்குள் நிறைந்திருக்கிறார், உங்களுக்குள் நிறைந்திருக்கிறார், பேசுவார். அவர் பேசும்போது செவி கொடுக்கிறார். பேசும்போது எனக்கு இன்னும் காது கொடுத்து கேட்க, கொஞ்சம் கவனம் திரும்பினாலும் பேசுறத நிப்பாட்டிக்கிறார். நீங்க கேட்டாலும் கேட்காட்டாலும் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க. எனக்கு 8 மணி வரை பேசியாங்க, எனக்கு அசர் கொடுத்துருப்பாங்க. நான் அப்படி பேச ஆரம்பிப்பார். பேச ஆரம்பிக்கும் போது டக்குன்னு எல்லா வேலையும் விட்டு கூர்ந்து அவர் பேசுறத கேட்க அழகா பேசுவார். நீங்க கவனத்தை திருப்பிட்டீங்கன்னா டக்குன்னு இப்ப most sensitive person, Holy Spirit. ஆவியானவர் சபைகளுக்கு யார் சபை? நீங்களும் கேட்க மனதிருந்தால் கேள், கேட்க மனதில் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். எவ்வளவு நல்ல ஆண்டு. அதனால நம்முடைய செவி எப்போதும் தேவன் பேசுவதை கேட்பதற்கு செய்தியின் மூலம், பாடலின் மூலம், ஆராதனை மூலம், வார்த்தையின் மூலம், தீர்க்க தரிசனத்தின் மூலம், வெளிப்பாடுகள் மூலம் பேசுவதை கேட்டுக்கிட்டே இருந்தா தேவத்தை கேட்டுக்கிட்டே நல்ல